செல்வம், நீ குடிக்கிறியா? ஆமா, குடிக்கிறேன். அதுக்கு என்னப்போ? உன்னை பெத்தது நானா இருந்தாலும் நீ எங்கள் அண்ணனோட வளப்புடா. நீ சொன்ன இந்த வார்த்தையை கேட்க எங்கள் அண்ணன் இங்கே இருந்திருந்தா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பாருப்பா. செல்வம், இந்த குடி உன் உடம்புக்கு மட்டும் இல்லைப்பா, உன்னோட பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், ஏன் உன் குடும்பத்தையே நாசமாக்கிடும்பா. தயவு செஞ்சு குடிக்காதப்பா. உங்க புத்திமதி எதுவும் எனக்கு தேவையில்லை. கட்டின பொண்டாட்டியை தள்ளி வச்சிருதா? வேண்டாம்ப்பா. அந்த அப்பாவி பொண்ணோட கண்ணீரை நம்ம குடும்பத்தையே நாசமாக்கிடும். போதும், நிறுத்துறீங்களா? என்ன குடிக்கிறது நிறுத்திட்டா யாருக்கு வேணாலும் புத்திமதி சொல்ல அதுக்கான தகுதி வந்துருச்சுங்கிறது என்னப்பா? உங்களோட கடந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நியாயமா பார்த்தா இந்த ஆபீஸ்க்கு வந்து என் கண்ணு முன்னாடி நிக்கிறது கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. பெருசா வந்து புத்திமதியெல்லாம் சொல்றாரு. ஏதோ நான் பெத்திங்கிறதுக்காக இவ்வளவு நேரமா நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். இது என் வாழ்க்கை, எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம இந்த அட்வைஸ் பண்ற வேலையில வச்சுக்காதீங்க. முதல்ல 2 பேரும் இங்கிருந்து கிளம்பி போங்க. செல்வம், பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்குன்னு ஆணவத்துல ஆடாதரா. பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. அர்ச்சனாவோட ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நிச்சயமா நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். அதே தாண்டா நானும் சொல்றேன். சும்மா இந்த பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுங்கிற முறையில் இந்த அட்வைஸ் பண்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. இல்ல அர்ச்சனாக்கு கருணகுமார் கூட மட்டும் இல்ல, உன் கூடயும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்றது கூட நான் தயங்க மாட்டேன். டேய், இதுக்கு மேலே ஒண்ணு விட்டு வைக்க கூடாது. என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? சும்மா இரு. என் புள்ள செல்வம் மாதிரி இனி ஒரு புள்ள பிறக்க மாட்டான்னு சொன்ன இந்த வாயால சொல்றேன்டா. உன்ன மாதிரி ஒரு புள்ள பிறந்திருக்க வேணாம்டா. நீ வா சிவா. அப்பா, எங்க வந்த? என்னப்பா, 1 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். மொத்தமா மாறிட்டு வந்திருக்கேன்ப்பா. வாப்பா. எப்போ வந்த, எப்படி இருக்கேன்னு கேட்காம எங்க வந்தேன்னு கேக்குறீங்க. புரியுதுப்பா. அக்கறையா ஒரு வார்த்தை பேசுற அளவுக்கு கூட நான் உங்ககிட்ட கடந்த காலத்துல நடந்துக்கல. என் மேல எல்லாரும் ரொம்ப வெறுப்பா இருக்கீங்கல்ல. பட்டு திருந்திதான்ப்பா வந்திருக்கேன். ஜெயில் வாழ்க்கை எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருச்சு.